வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதெட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமன் கோவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் எல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடுன்னு 3 பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பானது பார்த்தீங்கன்னா, சித்தர்களுடைய இந்த மருத்துவத்தில் பல்வேறு வகையான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அதில் மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் வாழுகின்ற காலம் வரையில் அவன் நல்ல விதமாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்வதற்குண்டான சில வகையான வழிமுறைகளையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்ம அந்த வழிமுறைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். இப்ப பொதுவாகவே ஒருவர் அந்த வீடு கட்டி வாழும் பொழுது அந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றது என்பது போன்ற அந்த வாஸ்து சாஸ்திர விஷயங்களை பற்றி நம்ம பேசி இருக்கின்றோம். இன்னைக்கும் அந்த வீட்டினுடைய அமைப்பை பற்றியும் அந்த வீட்டுக்கு சில வகையான விஷயங்களை பற்றியும் வீட்டில் உள்ள விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு நம்ம பேச இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா, அந்த வீடு கட்டிய பின்னர் அல்லது கட்டுவதற்கு முன்னரோ அந்த வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் தேவையா, அதாவது மதில் சுவர் தேவையா என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்றே விவாதம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கின்றது. என்று சொன்னால் அதை சில குழப்பங்கள் நிறைய பேர் குழப்பமாக சொல்லி வருகின்றனர். அந்த மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த காம்பவுண்ட் சுவர் அவசியமா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. அதற்கு சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த காலம் தொட்டே பண்டைய காலம் தொட்டே ஒவ்வொரு மனிதர்களும் அந்த அவர்களுடைய வீடுகளுக்கு, அதாவது அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில பேர் காம்பவுண்டு கட்டி வீடு கட்டுவாங்க, சில பேர் காம்பவுண்டு இல்லாமல் வீடு கட்டுவாங்க. ஆனால் வாஸ்துவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டு சுவர் ரொம்பவும் முக்கியமானது என்று அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ஏனென்று சொன்னால், அந்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாடமாடிகள் இருக்கின்ற அந்த வீதிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடும் தனித்தனியாக இருந்து அதுல காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அந்த ஆராய்ச்சியின் வடிவில் வரலாற்று ஆய்வுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா, பெரிய மன்னர்கள் கூட அவர்களுடைய அரண்மனைகளுக்கு ஒரு பெரிய மதில் சுவர் இதெல்லாம் கட்டி எழுப்பியிருப்பார்கள். அந்த வகையிலே அந்த மாதிரியான விஷயங்கள் நமது பண்டைய காலம் தொட்டு இருந்து வந்திருக்கின்றன. ஆகவே ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாஸ்து அமைப்பாகும். ஆகவே அந்த காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் நம்ம வீடு கட்டுவது என்பது அது சற்றே ஒரு வாஸ்துவினுடைய அம்சமாக இருக்காது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு வீடு கட்டும் பொழுதும் அந்த வீட்டுக்கு ஒரு காம்பவுண்ட் சுவர் அமைந்திருப்பது மிகவும் சால சிறந்ததாகும். சரி, இந்த காம்பவுண்ட் சுவரை எப்படி கட்டுவது? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டணத்துக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் சுவர் கட்டணும், இல்ல வீடு கட்டணத்துக்கு முன்னாடியே காம்பவுண்ட் சுவர் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கிட்டேயே ஒரு சந்தேகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்ப நம்ம காம்பவுண்ட் சுவரை நம்ம முதலில் எழுப்புவதா அல்லது வீட்டை கட்டி விட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் சுவரை நம்ம கட்டுவதா என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த காம்பவுண்ட் சுவருடைய பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வாஸ்துவின் அடிப்படையில் இந்த காம்பவுண்ட் சுவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. செல்வ செழிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த காம்பவுண்ட் சுவரானது இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் சுவர் எப்படி பார்த்து அந்த வீட்டுக்கு பயன்படுகிறது என்று சொன்னால், நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. எப்படி ஒரு நாட்டிற்கு ராணுவ வீரர்களோ எல்லை பாதுகாப்பு படை வீரர்களோ எப்படி பாதுகாப்பாக இருக்கின்றார்களோ அது போல இந்த காம்பவுண்ட் சுவர் அந்த வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. புறச்சூழல்களிலிருந்து வருகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவர்களை அது தாக்காத, எந்தவித ஒரு அதிர்வையும் ஏற்படுத்தாத ஒரு விஷயமாக அந்த காம்பவுண்ட் சுவர் பாதுகாக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்ப அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற தோஷங்களோ அல்லது அண்டை நிலங்களில் இருக்கின்ற அந்த தோஷங்களோ அந்த வீட்டை தாக்காத வண்ணம் அந்த காம்பவுண்ட் சுவரானது பாதுகாக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு தான் வீடு கட்டுவாங்க. அதை நீங்க பார்த்திருக்கலாம். ஏன்னு சொன்னால், ஒரு காம்பவுண்ட் சுவர் என்பது நமக்கு பல்வேறு வகையான அதிர்வுகளை அதை தடுக்க வல்லது. அதாவது மற்றவர்களுடைய தோஷங்கள், மற்ற வீட்டில் இருப்பவர்களுடைய தோஷங்கள், மற்ற அருகில் உள்ள வீட்டில் இருப்பவருடைய தோஷங்கள், இவற்றை எல்லாம் அது தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கிறது. ஆகவே அண்டை வீட்டாருடைய தோஷங்கள் மட்டுமல்லாது அண்டை நிலங்களில் இருக்கின்ற, அண்டை பொருள்களில் இருக்கின்ற
அந்த விஷயங்கள் இருக்கின்ற தோஷங்களை எல்லாம் அந்த காம்பவுண்ட் சுவர் வீட்டில் உள்ளவர்களை தாக்காத வண்ணம் அது பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அதாவது நம்ம காம்பவுண்ட் சுவர் மிக மிக முக்கியமானது. வாஸ்துனுடைய சிறப்பம்சமே காம்பவுண்ட் சுவர் ஒரு வீட்டுக்கு இருப்பதுதான் என்று நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அதுல மிகவும் முக்கியமானது பாத்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் சுவர் எழுப்புறது வீடு கட்டிட்டு நாம பண்ணலாமா, அல்லது காம்பவுண்ட் சுவர் எழுப்பிட்டு நம்ம வீடு கட்டலாமா அப்படிங்கும் பொழுது அதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு தான் வீடு கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீடானது வேகமாக வேலை நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா, இப்ப கிழக்கு வாசல், அதே மாதிரி வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது ஒவ்வொரு வாசலுக்கும் எப்படி காம்பவுண்ட் சுவர் நம்ம எழுப்புறது என்று வாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அதை நம்ம சொல்லுவோம். இப்ப கிழக்கு பார்த்த தலைவாசல் இருக்கின்ற நபர்கள், அந்த ராஜநிலை வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசலாக இருப்பவர்களுக்கு அந்த காம்பவுண்ட் சுவர் எப்படி எழுப்பணும் என்று சொன்னால், தெற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் காம்பவுண்ட் சுவரை முழுமையாக எழுப்பிவிட்டு அந்த கிழக்கு பகுதி மட்டும் ஓப்பனாக விட்டுவிட வேண்டும். ஏன்னு சொன்னால் அப்ப அது வீடு கட்டுறதுக்கு அப்புறம் அதை நாம கட்டிக்கலாம். அப்படி ஓப்பனாக விடும் பொழுது அந்த வீடானது வேகமாக வேலையாகும். புரியுதுங்களா? டக்குனு வேலையாகும். யாருமே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார்கள். அதே அந்த வீடு கட்டுவதற்குண்டான ஒரு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மேஸ்திரி ஆகட்டும் அல்லது என்ஜினியர் ஆகட்டும், அதை அந்த கட்டடத்துக்கு சம்பந்தப்பட்ட அதில் வேலை செய்கின்ற அத்தனை நபர்களும் வேகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்து அந்த வீட்டினுடைய வேலையை வேகமாக முடித்து கொடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் ஒரு வீட்டினுடைய வேலை வேகமாக நடந்தாதான் அது நல்லது. சில பேர் பாத்தீங்கன்னா 10 நாள் செய்வாங்க, 20 நாள் லீவ் போட்டுருவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சில இடத்துல ஓடிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் வீட்டு வேலை என்பது தடைபடாமல் நிறைய நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டினுடைய விஷயம் வந்து நன்றாக இருக்கும். அந்த வீட்டில் வாழ்கிறவர்களுக்கு அது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதுவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம்தான். புரியுதுங்களா? அப்ப காம்பவுண்ட் சுவர் இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டிகள், அதே மாதிரியே பக்கத்தினுடைய இடங்களினுடைய தோஷங்கள் அதிகப்படியெல்லாம் தடுக்கப்பட்டு அந்த வீட்டினுடைய வேலை வேகமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சரி, ரைட். இது கிழக்கு பார்த்த வீட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அப்புறம் அந்த கிழக்கு பார்த்த வீட்டுல அந்த கிழக்கு பக்கம் ஓப்பனா விட்டுறோம் இல்லைங்களா, அப்புறம் அந்த வீடுலாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த மதில் சுவரை அந்த கேட் வந்து வடகிழக்கு ஓரமாக அந்த கேட்டை நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ஒரு செல்வ செழிப்பாக ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வீடாக அது அமைந்திருக்கும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது வடக்கு பார்த்த அந்த ராஜநிலை வாசல், வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டுக்கு எப்படி நாம காம்பவுண்ட் சுவர் எழுப்புவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு பார்த்த வாசலுக்கு கிழக்கு பக்கமும் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் காம்பவுண்ட் சுவரை முழுமையாக எழுப்பி விட வேண்டும். வடக்கு பக்கம் வந்து ஓப்பனாக விட்டு விட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்படி விடும் பொழுது உங்களுக்கு அதனுடைய ஆற்றல் அந்த வீட்டில் அதிகமாக நிறைந்து உங்களுக்கு எப்படி கிழக்கு முகம் பார்த்த அந்த வீட்டுக்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி வேலை வேகமாக நடைபெறும். பொருளாதார சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. உங்களுக்கு நிறைந்த ஒரு நன்மையும் நிறைந்த ஒரு சந்தோஷமும் அதன் மூலம் ஏற்படும். அப்ப எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வடக்கு பார்த்த அந்த சுவற்றை நன்றாக எழுப்பி விட்டு வடகிழக்கு ஓரமாக அந்த கேட்டை நாம வைத்துக் கொள்ளலாம். இதுதான் அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் நாம காம்பவுண்ட் சுவரை எழுப்புகின்ற முறை. அடுத்தது மேற்கு பார்த்த வீடு. மேற்கு பார்த்த வீட்டுல நாம காம்பவுண்ட் சுவர் எப்படி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், இப்ப மேற்கு பார்த்த வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் சுவர் எழுக்கிறதுன்னு வச்சுங்களேன், ஒண்ணு கிழக்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் அடைபட்டு போகும். புரியுதுங்களா? அப்ப மேற்கு பக்கம் ஓப்பன். இதுல வந்து என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த வடகிழக்கு மூலை வந்து அடைபட்டு போகும் பொழுது அந்த வீட்டினுடைய வேலைகள் வந்து மந்தமாகத்தான் நடைபெறும். ஏகப்பட்ட சிக்கல்களை அது வந்து உருவாக்கிடும். அதனால மேற்கு பார்த்த வீடு வந்து காம்பவுண்ட் சுவர் எழுப்பாமல் வீட்டை கட்டிய பிறகு காம்பவுண்ட் சுவர் எழுப்புவதுதான் அது வந்து சாலச்சிறந்ததாகும். ஏன்னு சொன்னால் அதனுடைய ஆற்றல் உங்களுக்கு தடைபட்டு போகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்ப உங்களுக்கு வேலை வேகமாக நடைபெறாது. அதற்காகத்தான் நம்ம வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த காம்பவுண்ட் சுவரை நம்ம எழுப்பிக் கொள்ளலாம். புரியுதுங்களா? அப்ப மேற்கு வாசல் வைத்திருப்பவர்கள் இப்படி செய்யலாம். அடுத்தது தெற்கு வாசல் வைத்திருப்பவர்களும் அப்படிதான். தெற்கு பகுதியை ஓப்பனா விட்டுட்டு மேற்கு, கிழக்கு, வடக்கு 3 அடைச்சி மதிசூச்சி வச்சிடலாம். அப்படி அடக்கும் பொழுது அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த ஈசானிய மூலையில் இருக்கின்ற ஆற்றல் வீட்டுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகிறது. அப்ப உங்களுக்கு வேலை தடைபடக்கூடிய ஒரு விஷயமும், அடுத்தபடியாக அந்த
பொருளாதார சிக்கல்கள், இன்னும் பல வேலை மந்தமாக ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இயல்பாகவே நடந்து வரும். அதனால நம்ம தெற்கு பார்த்த வாசல் இருக்கின்ற அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் சுவரை நம்ம முதல்ல கட்ட வேண்டாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வீட்டை முழுமையாக வேலை முடித்து விட்டு அதற்கப்புறம் காம்பவுண்ட் சுவரை போட்டு நம்ம அந்த கேட்டை நம்ம வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த கேட்டினுடைய வாயில் பகுதி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையாகத்தான் அந்த கேட்டினுடைய வாயில் பகுதி அமையும். அதே மாதிரி மேற்கு பகுதியில் அமைக்கும் போது வடமேற்கு மூலையுடைய பகுதியில் தான் அந்த கேட்டினுடைய வாயில் பகுதி அமையும். இப்படித்தான் அதை செட் பண்ணி கொள்ள வேண்டும். அதனால் நம்ம அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் நம்ம காம்பவுண்ட் சுவரை எழுப்பி விட்டு வீட்டை கட்டி கொள்ளலாம். அதுதான் சிறந்ததாகும். அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கும் வீட்டை கட்டி விட்டு காம்பவுண்ட் சுவரை கட்டுவதுதான் சாலை சிறந்தது. ஆகவே இதை நாம மனதில் வைத்துக் கொண்டு அப்படி செயல்பட்டோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் சரி, அப்போ அதுல வாழுகின்ற அதுல குடிபுகுகின்ற மற்றவர்களுக்கும் சரி, அது மிகுந்த ஒரு பலனை தரும். அதே மாதிரி செல்வ செழிப்புள்ள ஒரு விஷயத்தையும் அந்த வாசானவர்களுக்கு கொடுக்கும். ஆகவே இப்படி நாம் அதை செய்யலாம். சரிங்க. சரி, இப்ப காம்பவுண்ட் சுவரை பார்த்துட்டோம், புரியுதுங்களா? ஏன்னு சொன்னா இந்த காம்பவுண்ட் சுவரே சில பேர் அத்தியாவசியமா அவசியமா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு வாக்குவாதங்கள், அதே மாதிரி விவாதங்கள் இதெல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா நான் பார்க்கறது காம்பவுண்ட் சுவர் கண்டிப்பாக வேண்டும். அதை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன விட்டோம் இல்லையா? இது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி புறச்சூழல்கள் இருக்கின்ற அந்த அதிர்வுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற அந்த கெட்ட விதமான ஒரு அதிர்வுகள், தோஷங்கள், இது மாதிரியான பல்வேறு வகையான விஷயங்கள் உங்களை வந்து தாக்காது. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க பக்கத்து பிளாட்ல ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுங்களேன், அவரு வடமேற்கு மூலையில அவர் ஃபர்ஸ்ட் செப்டிக் டேங்க் போடுறாரு. போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீடு எல்லாருமே கட்டுவாங்க. அப்படி செப்டிக் டேங்க் போடும்போது நீங்க காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சீங்கன்னா, அந்த செப்டிக் டேங்க் போட்ட அந்த விஷயமானது உங்களுடைய கட்டடத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப அந்த தோஷம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப நீங்க காம்பவுண்ட் சுவர் போட்டுட்டீங்க அப்படின்னு வச்சீங்களேன், அப்ப போடும் பொழுது உங்களுக்கு அந்த செப்டிக் டேங்களுடைய அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வராது. மற்ற எந்த பாதிப்புகளும் சரி, புறச்சூழல்களில் ஏற்படுகின்ற எந்த விதமான ஒரு அதிர்வுகளும் சரி, அந்த கெட்ட தோஷங்களும் சரி, உங்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பையும் ஏற்படாது. நீங்கள் நல்ல முறையில் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த அமைப்பானது, அந்த சுற்றுச்சுவருடைய அமைப்பானது உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே அது மாதிரி நீங்கள் அந்த சுற்றுச்சுவரை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்த்தீங்கன்னா, வீட்டுல அந்த ஜன்னல்கள் எத்தனை நாம அமைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற விஷயங்களைத்தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப ஜன்னல் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் காற்றோட்டம் நிறைந்து காணப்படும், சூரிய வெளிச்சம் உள்ளே வர வேண்டும். இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த ஜன்னல்கள் மிகவும் முக்கியமானது. அப்பொழுதுதான் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த நபர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பெறுவார்கள். அப்ப கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருந்துச்சுன்னா மேற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வைக்க வேண்டும். வடக்கு பக்கம் ஜன்னல் இருந்தாலும் அதே மாதிரி தெற்கு பக்கம் ஒரு ஜன்னல் வைக்கும். ஏன்னுச்சுன்னா இந்த பக்கம் வருகின்ற காற்று அப்படியே உள்ள புகுந்துட்டு அப்படியே அந்த பக்கம் போகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த பக்கத்திலிருந்து வருகின்ற காற்று இந்த பக்கம் நுழைந்து இந்த பக்கம் வெளியே போடக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் ஏற்படும். அதுக்காகத்தான் வாசப்படிக்கு நேராக பின்பகுதியில் ஒரு ஜன்னல் வைத்திருப்பார்கள். அப்ப இந்த வாசப்படியில் வருகின்ற காற்று உள்ளே நுழைந்து அது அங்குள்ள மற்ற காற்றுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியேறிவிடும். அப்ப உள்ளுக்கும் வெளிக்குமாக அந்த சுத்தமான காற்று வருவதும் போவதுமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமலும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நாம் ஏற்படுத்துகின்ற பல்வேறு வகையான அந்த காற்றுக்களை, புரியுதுங்களா, பல்வேறு வகையான அந்த நம்மளுடைய மூச்சு காற்றுகளை எல்லாம் அது வெளியே கொண்டு போகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அப்புறம் அது சுத்தமான காற்று உள்ளே வரும். இதுதான் அது மிக முக்கியமான விஷயம். இந்த ஜன்னல் வைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமே என்னவென்று சொன்னால், அந்த சுத்தமான காற்று உள்ளே வரும், நம்ம மூச்சு காற்றானது வெளியே அது தள்ளிவிடும். இப்படி வருவதும் போவதுமாக அந்த ஜன்னல்களை நாம் அமைத்துக் கொள்வதுதான் சால சிறந்தது. அப்படி இருந்தால்தான் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியமானது முழுமையாக பாதுகாக்கப்படும். அப்ப அவர்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கு அந்த பிராணவாயு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆக்சிஜனானது அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஜன்னல்கள் மூலமாகத்தான் அது வந்து ஏற்படும். அதனாலதான் நம்ம ஜன்னல்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அந்த ஜன்னல்களை சரியாக எந்த இடத்துல நம்ம நிர்மாணிக்க வேண்டுமோ அமைக்க வேண்டுமோ அந்த இடங்களில் அந்த ஜன்னல்களை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதாக இருக்குங்களா. இப்ப ஒரு ஹால்ல எங்க ஜன்னல் வைக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த
வடகிழக்கு ஓரமாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். அங்க கதவு வைப்போம். அதுக்கு அடுத்த அப்படி இந்த பக்கம் நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு ரூம்லயும் அதே அந்த திசையின் அடிப்படையில் நம்ம வைத்துக் கொள்ளலாம். மேற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவற்றில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு ஓரமாகவும், தெற்கு பகுதியில் அந்த சுவற்றில் தென்கிழக்கு ஓரமாகவும் நம்ம அந்த ஜன்னலை அமைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுவற்றிலும் அதே மாதிரி நம்ம வடகிழக்கு பகுதிகளை ஒட்டிய பகுதிகளை வைக்கலாம். வடக்கு சூட்டிலும் அதே மாதிரி வடகிழக்கு ஒட்டிய பகுதிகளையும் நம்ம அந்த ஜன்னல்களை அமைத்துக் கொள்ளலாம். அப்படி அமைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உச்ச நிலை அப்படின்னு நம்ம சொல்றீங்களா, உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்றீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க உங்களுக்கு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. அப்போ உங்களுக்கு நல்ல நிலையில் அந்த ஆரோக்கியமான அந்த ஆற்றல், அந்த காற்று எல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அங்க நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்க, இந்த மாதிரி ஜன்னல் அமைச்சிட்டோம். இப்ப ஜன்னல் ஒரு வீட்டுக்கு எத்தனை ஜன்னல்கள் நாம் வைத்தால் அது வந்து சாலச் சிறந்தது, எப்படி அது எத்தனை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு குழப்பமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சில பேருடைய மனதிலே ஓடிக்கொண்டு இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சில பேர் 2 ஜன்னல் வைக்கலாமா, 6 ஜன்னல் வைக்கலாமா, 7 வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. இதுல நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், எப்படி ஜன்னல் வைத்தாலும் உங்களுக்கு இரட்டைப்படை எண்கள் உள்ள அந்த ஜன்னல்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஜன்னல்களை வைக்கும் பொழுது அது கதவை திறந்து மூடுகின்ற ஒரு ஜன்னலாக இருக்கின்ற ஜன்னலைத்தான் நம்ம ஜன்னலாக கருத வேணும். இப்ப பாத்ரூம்ல ஒரு ஜன்னல் வைக்கிறோம், அதுல வந்து கிளாஸ் மட்டும் மாட்டிருப்போம், அதெல்லாம் ஜன்னலாக கருதக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிச்சன்ல சில பேர் வெண்டிலேட்டர் வச்சிருப்பாங்க, அதை வந்து அவங்க ஜன்னலாக கருதக்கூடாது. தட்டி போட்டு திறந்து மூடுகின்ற அமைப்பு இருக்கின்ற அந்த விஷயம்தான் நம்ம ஜன்னலாக கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப நீங்க 4 ஜன்னல் வச்சுக்கலாம், அல்லது 6 ஜன்னல் வச்சுக்கலாம், 8 ஜன்னல் வச்சுக்கலாம், 10 ஜன்னல் வச்சுக்கலாம். இந்த மாதிரியான இரட்டைப்படை தன்மையில் அந்த ஜன்னல்களை அமைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு செல்வ வளம் பொருந்திய செல்வ வளம் மிக்க ஒரு வாசானது நமக்கு அமைகிறது. சரி, ரைட்டு சார். இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல ஜன்னல் வச்சுட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் நம்ம கட்டிருக்கிறோம். சில பேர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ல எத்தனை ஜன்னல் வைக்கலாம் அப்படின்னா 2ஐயும் சேர்த்து நம்ம எண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கீழே வந்து ஒரு 6 ஜன்னல், மேல ஒரு 6 ஜன்னல் வைக்கணும்னு வச்சுக்கலாம். 2 12, அப்புறம் அட்டைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்ப மேலையும் கீழையும் சேர்த்து எண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த வாசானது அந்த வீட்டிற்கு செயல்படும். அப்ப அதையும் நம்ம சேர்த்து எண்ணிக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப ஜன்னல் அப்படிங்கிறது நம்ம கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஐயுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி, 2ஐயுமே சேர்த்து எண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு வந்து ஜன்னலுடைய எண்ணிக்கையில் வரும். அப்புறம் கண்டிப்பாக அது தட்டி போட்டு திறந்து மூடக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த ஜன்னலானது இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம பாத்ரூம்ல போடுறதோ அல்லது கிச்சன்ல வெண்டிலேட்டர் வைக்கிறதோ அதை வந்து ஜன்னலாக கருத்தில் கொள்ளக்கூடாது. இதுதான் அதனுடைய விஷயம். இதுல சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் வந்து நாங்க ஜன்னல் வைக்கிறதுக்கு நான் வந்து நிறைய இடத்துல ஜன்னலே நான் வைக்க முடியல, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய தொல்லை தாங்க முடியாம இந்த பக்கம் ஜன்னல் வைக்கல, அந்த பக்கம் ஜன்னல் வைக்கல அப்படின்லாம் சில பேர் சொல்லி கொண்டு இருப்பார்கள். புரியுதுங்களா? அப்படி ஜன்னல் வைக்காமல் கட்டும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் அந்த பக்கம் ஜன்னலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்க அங்க வைக்கல சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மூலைகளில், இந்த ஓரங்களில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஜன்னல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது வீட்டில் இருக்கின்ற காற்று வெளியே போகவும், வெளியில் இருக்கிற காற்று வீட்டுக்குள் வரவும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜன்னல்கள் இருக்கும். அப்ப அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அது ஒரு முழுமை பெற்ற ஒரு வாஸ்து அமைப்பு பெற்ற அது வீடாக அது இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் அந்த வீட்டினால் ஏற்படாது, எந்த தோஷங்களும் ஏற்படாது. அப்ப நீங்க ஆரோக்கியத்துடனும் அதிகமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். புரியுதுங்களா? அதற்காக நீங்க அந்த ஜன்னல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏன்னு சொன்னால் நீங்க ஜன்னல் வச்சுட்டு நீங்க சாத்தி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பப்போ லைட்டா திறந்துட்டு சாத்தி வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியாவது அந்த பக்கம் ஜன்னல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஜன்னல்களை வைத்துக் கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான நல்ல பயன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஜன்னல் வேலையை நாம முடிச்சிட்டோம். அடுத்தது கதவுகள். கதவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எத்தனை நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பல கேள்விகள் நம்ம மனதில் ஓடிக்கொண்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம கதவுகள் ஒரு நிலைக்கதவு நம்ம வச்சிடலாம், ராஜநிலை வாசக்கதவு வச்சிருவோம். அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற கதவு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெட்ரூமுக்கு கதவு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த இதுக்கு கிச்சனுக்கு கதவே இருக்காது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி டைனிங் ரூமுக்கு கதவு இருக்காது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப எந்த கதவுகள் வைத்தாலும் அது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு
இரட்டைப்படை எண்ணிக்கையில் தான் ஜன்னலை போட்டு இதுவும் இரட்டைப்படை எண்ணிக்கையில் தான் இந்த கதவுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால்தான் அது வந்து முழுமை பெற்ற ஒரு வாசு உள்ள வீடாக அது மாறும். புரியுதுங்களா? சரிங்க சார். இப்போ வந்து நான் ராஜநிலை வாசக்கால் ஒன்று வச்சிடுறோம். அடுத்தது பெட்ரூமுக்கெல்லாம் இப்போ நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம் கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முழுமை பெற்ற ஒரு கதவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு அந்த மரங்கள் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? 4 பக்கமும் அந்த வாசக்காரோடைய அமைப்பு இருக்க வேண்டும். இப்பெல்லாம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 3 பக்கத்தா இருக்குது. கீழே அடியில பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் இது மாதிரி கிரானைட் ஏதாவது போடுறதுனால அடித்தட்டு அடி அந்த வாசக்கால் இருந்து இருக்காது. அடியில் இருக்கிற அந்த சட்டம் வந்து இருக்காது. அப்ப அது வந்து கதவாக நம்ம எண்ணக்கூடாது. புரியுதுங்களா? 4 பக்கமும் அந்த சட்டமானது இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது வந்து கதவு. அப்படி இல்லை என்று சொன்னால் அது கதவுடைய எண்ணிக்கையும் நாம் கருதக்கூடாது. அதே மாதிரி பாத்ரூம்லையும் நம்ம கதவு போட்டிருப்போம். அதையும் நாம் கதவாக எண்ணிக்கையாக கருதக்கூடாது. அப்ப சட்டம் போட்ட அந்த எண்ணிக்கை எத்தனை இருக்கிறது என்பதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? அப்படி சட்டம் போட்ட எண்ணிக்கையை அமர்ந்து கொண்டு அது இரட்டைப்படையில் இருப்பதாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இரட்டைப்படையில் இருப்பதாக நம்ம அதை வைத்துக் கொள்ள. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வீடாக இருக்கும். அவங்க வந்து ஒரே கதவு தான் ஒரு கால் இருக்கிறாரு பேசிட்டு போயிடும். சிறிய கதவு தான் இருக்கும். புரியுதுங்களா? சிறிய வீடு தான் கட்டியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ராஜநிலை வாசக்கால் மட்டும்தான் முழுமை பெற்ற ஒரு வாசக்காலாக வைத்திருப்பார்கள். புரியுதுங்களா? மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ள ரூம்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி முழுமை பெறாத ஒரு கதவாகத்தான் வைத்திருப்பார்கள். அப்ப அவங்களுக்கு சிங்கிள் டோர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். புரியுதுங்களா? நாம என்ன சொல்லுகிறோம், பூஜை ரூமுக்கு நம்ம கதவுகள் அந்த மாதிரி 4 பக்கமும் இருக்குன்னு அந்த சட்டம் இருக்கின்ற கதவாகத்தான் நாம் போடுவோம். அப்ப 2 கதவு. சில பேர் பூஜை ரூமுக்கு நம்ம அந்த கதவு போட மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்படியே ஓப்பனா விடுறவங்க இருக்கிறாங்க. அப்ப அதையும் நாம கருத்தில் கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு கதவு ஏதாவது ஒரு பகுதியில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு அந்த முழுமை பெற்ற ஒரு வாசு அமைப்பு பெற்ற ஒரு வீடாக அது மாறும். புரியுதுங்களா? அதற்காக நம்ம தேவையில்லாத இடத்துல கதவு வைக்கணும் அப்படின்னு நம்ம அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பகுதியில் உங்களுக்கு வந்து போகின்ற விஷயம் இருக்கின்ற அந்த பகுதியாக மாற்றி அந்த இடத்துல ஒரு கதவை வைத்து நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது பின்புற பகுதியிலாவது ஒரு கதவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் ஒற்றை டோர் என்பது அது வந்து சால சிறந்தது கிடையாது. அப்ப அந்த பின்பகுதியில் ஒரு கதவை ஏற்படுத்தி அந்த மாதிரி 4 சட்டங்கள் இருக்கின்ற ஒரு கதவாக வாசக்காலாக மாற்றி அதை கதவை விட்டு நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு முழுமை பெற்ற வாசு அமைப்பு பெற்ற அந்த வீடாக அது மாறும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கதவை நாம அமைக்கிறோம். சரி, இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இப்படி பண்றோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற வச்சுக்கலாம். அந்த முழுமை பெற்ற கதவை தான் நம்ம எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து இரட்டைப்படை எண்ணிக்கையில் இருப்பதாக நாம் வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்படித்தான் அந்த கதவு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்து கதவை வைக்க முடியல, ஒரு கதவு தான் வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேறு பகுதியில் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஒரு கதவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நாம் சொல்லுவது. புரியுதுங்களா? அப்ப அந்த கதவுடைய எண்ணிக்கையும் இரட்டை எண்ணிக்கையாக இருப்பதாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி பார்த்துக்கொள்ள 2 கதவுகள் அல்லது 4 கதவுகள் 6 கதவுகள் இப்படியெல்லாம் இரட்டை எண்ணிக்கை உள்ள கதவாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது அந்த வீடானது ஒரு செல்வ சிறப்பு மிக்க ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வீடாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வாசலின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சியில் ஒரு கால் வந்துகிறார். ஒரு பேச்சு நாம் பேசுவோம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க. அப்படியா? கண்டிப்பா. சரி. அப்படிங்களா? சரிங்க. சோரியாசிஸ் இருக்குங்களா? சரி. அந்த பேச்சஸ் வந்து உடம்பு ஃபுல்லா இருக்குங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருக்குங்களா? கை, கால், வயிற்று பகுதியெல்லாம் இருக்கு. சரி, ரைட்டுங்க. சார், நான் சில உணவுப் பொருள்லாம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. ஆமா, சில மருந்துகளையும் சொல்ல, அதையும் நோட் பண்ணிக்கங்க. ஆமா, அது வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து படிப்பு குறைஞ்சிடும். சரிங்களா? உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பு, சோளம், கோழி, முட்டை, மீன், கருவாடு, அவரைப்பருப்பு, தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், ரெடிமேட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்,
பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், இது மாதிரியான விஷயங்களை, உணவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுங்க. அதே மாதிரி புளிப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. சைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? சாரி, சைவ உணவுகளை, அசைவ உணவுகளை, நான் வெஜிடேரியன்ல நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருந்துகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆமா, சிவனார் வேம்பு சூரணம், கந்தக பஸ்பம், பலகரை பஸ்பம், இது மூணையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு காலையில ஒரு ஸ்பூன், இரவு வேளையில ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் ஆமா, அப்புறம் கார்போகி மாத்திரை அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கிறது. அந்த மாத்திரை காலையில் ஒரு மாத்திரை, இரவு வேளைகளில் ஒரு மாத்திரை. அப்புறம் கடுக்காய் சூரணம், காலையில் ஒரு ஸ்பூன், இரவு வேளையில் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து அந்த மாத்திரையை சாப்பிட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் சோரா அப்படின்ட்டு ஒரு ஆயில் இருக்கு. அந்த ஆயிலை வந்து காலையில தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிடுங்க. இரவுலையும் கொஞ்சம் லைட்டா அப்ளை பண்ணி விடுங்க. இந்த குளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சோப்பு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலா நம்ம கடலை மாவோ இல்லது ஹெர்பல் பாத் பவுடர்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சித்த மருந்து கடையிலும் கிடைக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அது மூலமா கிடைக்கும். அப்புறம் படிப்படியா அந்த நோயினுடைய வீரியம் குறைஞ்சி அது முழுவதுமாக குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இடையில ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்க, ஓகே. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியா இன்னொரு காலர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசி நான் பேசுவேன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? அப்படியா? ஆஹா, சரி சரி, சிவகங்கையிலிருந்து பேசுறேங்க. சரிங்க. என்ன ப்ராப்ளங்க? குதிகால் வெடிப்பு இருக்குங்களா? சரி. ஓ, ரத்தம் முதல்ல வருதுங்களா? ஆஹா, சரி சரி. எவ்வளவு வருஷமா இருக்குங்க? ஒரு வருஷமா இருக்கா? வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்த்தீங்களா? பார்த்தோம். அது அப்பப்போ வருது போகுது அப்படி இருக்கு. சரிங்க. சரி, நான் சில உணவுகள் சொல்றேன், மருந்துகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, அது சுத்தமா சரியாயிடும். சரிங்களா? உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பு, சோளம், அதே மாதிரி கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, தட்டைப்பயிறு, கோழி, முட்டை, மீன், கருவாடு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமா, அதே மாதிரி புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. பேக்கில் செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டுகள், ரெடிமேட் உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரங்கிப்பட்டை சூரணம், ஆமா, ஆமா, சிவனார் அமிர்தம், ஆமா, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஆமா, அப்புறம் ஆமா, அதே மாதிரி குங்குளிய பஸ்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது கூட கடுக்காய் சூர்ணத்தை சேர்த்து காலையில் ஒரு வேளை, இரவு வேளையில் ஒரு வேளை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? அப்புறம் அமிர்த வெண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. அதை வாங்கிட்டு அந்த குதிங்கால் பகுதி நல்லா சுத்தம் பண்ணிட்டு இரவு வேளையில நல்லா அப்ளை பண்ணி விடுறாங்க. சரிங்களா? இது தினந்தோறும் இரவு வேளையில சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதை அப்ளை பண்ணுங்க. அது படிப்படியா குறையும். அது குறையும் பொழுது உங்களுக்கு அந்த வலி, அந்த ரத்த கசிவு எல்லாம் படிப்படியா குறைச்சிடும். சரிங்களா? இதை வந்து தினந்தோறும் கண்டிப்பா ரெகுலரா பண்ணணுங்க. ஆமா, கண்டிப்பா. எப்படி? அப்படியா? சரிங்க. சரி சரி சரி, அதே மாதிரி பண்ணுங்க. இடையில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க, ஓகே. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய நோய்களை பற்றியும் உங்களுடைய நோய்களுக்குண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொலியை அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். இந்த காணொலி தினந்தோறும் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வருவதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். அடுத்தபடியாக இந்த காணொலியை நீங்களும் பார்த்து மற்றவர்களையும் பார்க்க செய்து மருத்துவ விழிப்புணர்வு அறிவை பெற்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு குறிகுடங்கள் உடம்பில் தென்பட்டால் உடனடியாக அதற்குண்டான மருத்துவரை அணுகி அந்த நோயை வேகமாக குணமாக்கிக் கொள்வதற்கும் மீண்டும் மீண்டும் அந்த நோய் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் இருப்பதற்கும் இந்த காணொலியானது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே அதை நீங்கள் செய்யுங்கள். இப்படி செய்யும் பொழுது அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவோம். வணக்கம்.